குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இஇ கமிங்ஸ், எட்வர்ட் எஸ்டின் கமிங்ஸ். அதை தான் இஇ கமிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் எஸ்டின், இஎஸ்டிஐஎன், எட்வர்ட் எஸ்டின் கமிங்ஸ். இவர் எழுதின ஒரு ஐ கேரி யுவர் ஹார்ட் வித் மீ, ஐ கேரி யுவர் ஹார்ட் வித் மீ என்கின்ற ஒரு பாடல். இந்த போம் ஃப்ரீ வேர்ட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. ஃப்ரீ வேர்ட்ஸ் அப்படின்னா எந்த விதமான இலக்கணத்திற்கும் உட்படாமல், எந்த விதமான ஒரு ரைம் ஸ்கீமும் இல்லாம அப்படியே எழுதுறது. அது மாதிரி ஒரு ஃப்ரீ வேர்ட்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு பாடல். இதுல டு இன்டென்சிஃபை தி லவ் இமோஷன், the author has written the whole poem in small letter. பொதுவா ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்துல கேபிட்டல் லெட்டர் போடுவாங்க. போம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியிலையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு கன்வென்ஷன் பழைய ட்ரெடிஷ்னல் போம்ல இருக்கும். ஆனா இந்த போம்ல the whole poem, முழு போம்லையுமே ஒரு இடத்துல கூட கேபிட்டல் லெட்டரே இல்லாம, ஈவன் ஐ அப்படிங்கிறத கூட ஸ்மால் ஐல தான் எழுதியிருப்பாங்க. அதாவது ஹியர் தி ஆத்தர் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு இமோஷன். இமோஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் போடணும், இந்த இடத்துல இப்படி போடணும், அப்படி போடணும், அது மாதிரிலாம் எந்த விதமான ரூல்ஸும் இல்லாமல் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக எழுதப்பட்ட ஒரு பாடல். அதான் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அந்த இன்டிமசி, அந்த ஒரு காதலன் காதலிக்குள்ள இடையே இருக்கக்கூடிய இன்டிமசி, இதெல்லாம் ஒரு ஹைட் பண்றதுக்கு, அதை உயர்த்துவதற்காக இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நவ் வி see the poem. I carry your heart with me. உன்னுடைய இதயத்தை நான் என்னுடன் எடுத்து செல்லுகிறேன். I carry it. What I carry it? I carry your heart. உன்னுடைய இதயத்தை I carry it with me. என்னுடன் நான் உன் இதயத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன், எடுத்து செல்லுகிறேன். பிராக்கெட்ல இது மாதிரி அங்கங்க சும்மா பிராக்கெட்ல நான் புது கவிதை அப்படின்னு சொல்ல பாருங்க. இதில் எதுவுமே ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கிடையாது, எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல. இப்போ ஒரு பிராக்கெட்ல ஐ கேரி இட் இன் மை ஹார்ட், ஐ கேரி யுவர் ஹார்ட் வித் மீ அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல ஐ கேரி இட் இன் மை ஹார்ட். முதல் என்ன சொன்னா, ஐ கேரி யுவர் ஹார்ட் வித் மீ, என்னுடன் உன் இதயத்தை நான் எடுத்து செல்கிறேன். பிராக்கெட்ல என் கூட எடுத்து சொல்றான் அப்படின்னா, நோ, உன் இதயத்தை என்னுடைய இதயத்துடன் நான் எடுத்து செல்கிறேன் அப்படின்னு பிராக்கெட்ல ஐ கேரி இட் இன் மை ஹார்ட், என்னுடைய இதயத்தில் உன்னுடைய இதயத்தை வைத்து நான் எடுத்து செல்கிறேன். ஐ எம் நெவர் வித்தவுட் இட், வித்தவுட் யுவர் ஹார்ட். இப்போ முதல்ல உன் இதயத்தை நான் எடுத்து செல்கிறேன், உன் இதயத்தை நான் என்னுடைய இதயத்துடன் சேர்த்து எடுத்து செல்கிறேன். உன் இதயம் இல்லாமல் நான் எப்பொழுதும் இருந்ததே இல்லை. ஐ ஆம் நெவர் வித்தவுட் இட். வித்தவுட் இட், இந்த இடத்துல இட் என்பது யுவர் ஹார்ட், உன்னுடைய இதயம். அதான் என் இதயம் இருக்கோ இல்லையோ, என் இதயத்தில் உன் இதயத்தை எடுத்து செல்கிறேன். உன் இதயம் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. ஐ ஆம் நெவர் வித்தவுட் இட். மறுபடியும் பிராக்கெட்ல எனிவேர் ஐ கோ, நான் எங்க போனாலும் சரி, வெனிவேர் எனிவேர் ஐ கோ யூ கோ, நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் நீயும் போற. ஏன்னா என் இதயத்தில் உன்னுடைய இதயத்தையும் நான் இணைந்து எடுத்து செல்கிறேன். எனவே நான் எங்கெல்லாம் செல்லுகின்றேனோ அங்கெல்லாம் நீயும் செல்லுகின்றாய். எனிவேர் ஐ கோ யூ கோ மை டியர், என் அன்பிற்குரியவளே, நான் எங்கெல்லாம் செல்லுகின்றேனோ அங்கெல்லாம் நீயும் செல்லுகின்றாய். அண்ட் வாட் எவர் இஸ் டன், என்ன செஞ்சாலும் சரி, by only me, நான் செய்கின்ற ஒவ்வொரு நிலையும், நான் எதை செஞ்சாலும் சரி, is your doing, அது நீ செஞ்ச மாதிரி. ஏனென்றால் என் இதயத்தில் உன் இதயம் இருக்கிறது. எனவே நான் எதை செய்தாலும் அது நீ செய்ததை போல. வாட் எவர் இஸ் டன் பை ஒன்லி மீ, நான் தான் செய்றேன். வாட் எவர், எதையும் நான் செஞ்சா is your doing,
மை டார்லிங். முதல்ல பார்த்தீங்கன்னா மை டியர், நான் எங்கே போனாலும் நீயும் தான் போற. இங்கே மை டார்லிங், நான் என்ன காரியம் செஞ்சாலும் நீ தான் செய்கிறத. என் இதயத்தினால் நான் என்ன காரியத்தை செய்தாலும் அதை நீதான் செய்கின்றாய். ஏனென்றால் நான் என்னுடைய இதயத்தில் உன்னுடைய இதயத்தையும் சேர்ந்து எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்றாரு. இது ஒரு ஸ்டான்ஸா. அடுத்த ஸ்டான்ஸா, நோ ஃபேக்ட். இது ஒன்றும் விதி இல்லை. ஃபார் யூ ஆர் மை ஃபேக்ட். இது ஆரம்பிக்கும் போதே ஐ ஃபியர். ஐ ஃபியர்ங்கிறது அப்படி தனியாக ஒரு வேர்ட். ஐ ஃபியர் நோ ஃபேக்ட். நான் எந்த விதிக்கும் நான் பயப்பட்டதே இல்லை. ஐ ஃபியர் நோ ஃபேக்ட். பிராக்கெட்ல ஃபார் யூ ஆர் மை ஃபேக்ட். ஏன்னா எந்த விதிக்கும் நான் பயப்பட்டதில்லை. பிராக்கெட்ல ஏனென்றால் யூ ஆர் மை ஃபேக்ட். நீதான் என் விதி. என்னுடைய விதி என்பது நீ. என் வாழ்வு நாள் முழுவதும் நீ என்னுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், நாம் இருவரும் இரண்டர கலந்து இருக்க வேண்டும் என்கின்ற விதி. அதனால ஐ ஃபியர் நோ ஃபேக்ட். எனக்கு விதியை கண்டு பயமில்லை. ஏனென்றால் ஃபார் யூ ஆர் மை ஃபேக்ட் மை ஸ்வீட். என் இனியவளே, நீதான் என்னுடைய விதி. ஐ வாண்ட் நோ வேர்ல்ட். எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. பிராக்கெட்ல ஃபார் பியூட்டிஃபுல் யூ ஆர் மை வேர்ல்ட். அழகாக இருக்கிற நீதான் என்னுடைய உலகம். எனக்கு இந்த உலகம் எதுவுமே தேவையில்லை. பிராக்கெட்ல ஏனென்றால் இந்த அழகான நீதான் என்னுடைய உலகம். நீதான் என்னுடைய உலகமே. ஃபார் பியூட்டிஃபுல் யூ ஆர் மை வேர்ல்ட் மை ட்ரூ. எனக்கு உண்மையானவளே, நீதான் என்னுடைய உலகம். அதனால எனக்கு என்று எந்த உலகமும் இல்லை. ஐ வாண்ட் நோ வேர்ல்ட். எனக்கு எந்த உலகமும் விருப்பமில்லை. ஏனென்று சொன்னால் அழகியவளே, உண்மையான அழகியவளே, நீதான் என்னுடைய உலகம். And it is you are whatever a moon has always meant. இந்த உலகத்தில் நிலவு என்று ஒன்று இருந்தால் அது என்னெல்லாம் செய்கிறதோ அது எல்லாம் நீதான். நிலவு என்று சொன்னால் உடனே அந்த நிலவை பற்றி 1000 கவிஞர்கள் 1000 கவிதைகளை பாடியிருப்பார்கள். அந்த அளவுக்கு நிலவு என்பது இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்த ஒன்று. எப்படி மூன் இந்த உலகத்திற்கோ அதை போல் எனக்கு நீ. அண்ட் இட் இஸ் யூ ஆர். நீதான். வாட் எவர் எ மூன் ஹேஸ் ஆல்வேஸ் மென்ட். ஒரு மூன் என்பது இந்த உலகத்திற்கு எப்படியோ அதே போல அந்த மூன் என்பதை உலகத்தில் இருக்கவங்க எப்படி கொண்டாடுவாங்க, அது மாதிரி நீ எனக்கு. இட் இஸ் யூ ஆர். Whatever a moon has always meant, and whatever a sun will always sing is you. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த சூரியனை எவ்வளவு கொண்டாடுவார்கள். பகலிலே சூரியன் மிக அவசியம், இரவிலே மூன் மிக மிக அவசியம். அப்போ பகல் இரவு இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் மனிதன். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில சன்னும் மூணும் மாறி மாறி வரும். ரெண்டுமே மனுஷனுக்கு மிக முக்கியம். அந்த ரெண்டுமாக நீ எனக்கு இருக்கிறாய். அண்ட் வாட் எவர் எ சன், ஒரு சூரியன் என்ன செய்தாலும் will always sing is you. நீதான். சூரியனை எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார்கள் பேசுகிறார்களோ அதை போல நீயும் இந்த சூரியனுக்கு ஒப்பானவள். ஸோ இந்த கடைசி 2 வரிகள்ல ஒரு சன் அண்ட் மூன், இது ரெண்டும் நீதான். இந்த சன்னும் மூணும் மிக மிக முக்கியம் ஒரு மனிதர்களுக்கு. அதே போல இந்த மனிதனுக்கு சன்னாகவும் மூணாகவும் இருக்கின்ற நீ மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார். இது செகண்ட் ஸ்டான்ஸா. Now the third and the last stanza, it is five lines. முதல் 2 ஸ்டான்ஸாவும் பார்த்தீங்கன்னா 4 வரிகள். இது மூணாவது 5 lines. இது ஏன் 5 lines? எங்க 4 வரின்னு போட்டா அது ஏதாவது ஒரு ஒரு ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேணும்னே அது 5 வரியில போடுறது. 4வது ஒரு ஸ்டான்ஸான்னு ஆரம்பிச்சு ஒரே ஒரு வரி. அந்த ஒரு வரியும் என்னன்னா அது ஒரு வரி, கடைசியா ஒரு வரி. ஸோ முதல் ஸ்டான்ஸா 4 lines, செகண்ட் ஸ்டான்ஸா 4 lines, தேர்ட் ஸ்டான்ஸா 5 lines, fourth stanza is supposed to be a fourth stanza, only 1 line. Now the third stanza. Here is the deepest secret. Nobody knows. இது
மிக ஆழ்ந்த ரகசியம். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஹியர் இஸ் த டீப்பஸ்ட் சீக்ரெட், நோபடி நோஸ். மறுபடியும் பிராக்கெட்ல இந்த பிராக்கெட் ஆரம்பிச்சு கடைசியில் 4வது வரி 3 லைன் போதும். ஹியர் இஸ் த ரூட் ஆஃப் த ரூட் அண்ட் தி பட் ஆஃப் த பட். ஹியர் இஸ் த டீப்பஸ்ட் சீக்ரெட். யாருக்கும் தெரியாத ஆழமான ரகசியம் இது. ஒன்று. ஹியர் இஸ் த ரூட் ஆஃப் த ரூட். வேர்களுக்கெல்லாம் வேர். Here is the root of the root and the bud of the bud. The bud of the bud. Root of the root. இதுதான் root of the root and the bud of the bud and the sky of the sky and the sky of a sky. ஆகாயத்திற்கெல்லாம் ஆகாயம். இது வேர்களுக்கெல்லாம் வேர், மொட்டுகளுக்கெல்லாம் மொட்டு. ஆழமான ரகசியம், யாருக்கும் தெரியாத ரகசியம். It is the sky of the sky. ஆகாயத்துக்கெல்லாம் ஆகாயம். Of a tree called life. It is the sky of a tree. ஆகாயம் அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு மரம். அதுதான் மனிதனின் வாழ்க்கை. And the sky of a tree. Sky of a tree. வானளவு உயர்ந்திருக்கக்கூடிய மரம். Of the tree called life. அதுதான் வாழ்க்கை என்று சொல்லப்படும். அப்போ உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை இது. உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை which grows higher than soul. which அது ஆன்மாவை விட வளர்கிறது. ஆன்மா நீங்கள் அறிவு பெற 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 உங்களுடைய மனம் விசாலம் அடைகிறது, உயர்வடைகிறது. அப்போ எப்போ ஆன்மா உயர்வும் விசாலமும் அடைகிறதோ அதுதான் மனிதனுடைய வளர்ச்சி. மனிதனுடைய வளர்ச்சி என்பது உடலிலோ அறிவியலிலோ இல்லை. அறிவியல் வளர்ச்சி அது ஒரு வளர்ச்சியே இல்லை. ஆன்மா வளர வேண்டும். ஆன்மா வளர்றதுன்னா என்ன அர்த்தம்? மனிதம் வளர வேண்டும். பிற மனிதர்களை கண்டு பிற மனிதர்களின் துன்பத்தை பார்த்து இறங்க வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடி போச்சுன்னா கூட ஐயோ அது இப்படி போச்சே அப்படின்னு துடிக்கணும். அது மாதிரி ஒரு பயிர் வாடுனாவே துடிக்கிற மனசு ஒரு உயிர் வாடிச்சு அல்லது கஷ்டப்படுது அப்படின்னா எவ்வளவு துடிக்கும். அந்த துடிப்பு தான் சோல். அந்த சோல் வளர்ச்சி அடைகிறது, விசாலம் அடைகிறதுனா 4 அடி வளர்ந்துருச்சு 8 அடி வளர்ந்துருச்சா? அது பிற உயிர்களை கண்டு இறங்குகின்ற தன்மை எப்பொழுது உங்கள் ஆன்மாவிற்கு வருகிறதோ அப்பொழுது உங்களுடைய ஆன்மா விசாலம் அடைகிறது, வளருகிறது. அதுதான் வாழ்க்கை. That is life. And the sky of a tree called life, which grows higher than soul, can hope or mind can hide. Which அந்த சோலுடைய உயர்வு இருக்கு பாருங்க, that can hope. அது நம்பிக்கை. Or mind can hide. இதை mind can hide. மனம் மனதிலே மறைந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா மனுஷன் சாதாரணமாக இருப்பான், ஆனால் அது உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த மனிதம், மானுடம், மனிதாபிமானம் என்கின்றவைகள் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கும். அது இந்த மனித இனத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேருது அப்படின்னா உடனே அந்த உள்ளே மறைந்திருக்கக்கூடிய மனிதம் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா தான் நீங்கள் மனுஷன். ஒரு பிரிட்ஜு கட்டுறோம், எனக்கு லாபம் வேணுங்கிறதுக்காக அந்த பிரிட்ஜை தரக்குறைவாக நான் கட்டிட்டேன்னு வச்சுங்க, இதில் எவ்வளோ பேர் பயணம் போகிறாங்க, இந்த நாட்டினுடைய பணம் எவ்வளவு விரயமாகுது, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை ரிஸ்கில் இருக்குது. இதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலைன்னா நீ என்ன மனுஷன்? எனக்கு காசு வருது, எவனோ இடக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா எப்படி? இல்லையா? உலகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள்லேருந்து பெரிய பெரிய அலுவலர்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா they won't mind of what the young people do. இந்த இளைஞர்கள் இந்த சாதாரண ஏழை மனிதர்களுக்கு எவ்வளோ அவங்க கஷ்டப்படுவாங்களே, கொஞ்சம் கூட இல்லை. இதில் எனக்கு என்ன கிடைக்கும், என் வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும், நான் வீடு வசதி பங்களா, மற்றவங்க கேட்டு போனால் எனக்கு என்ன, அவ்வளோதான் எல்லாத்தையும் இவன் எடுத்துக்கணும். அதான் சொல்லலாம். Higher than soul can hope or mind can hide, and this is the wonder that is keeping the stars apart.
திஸ் இஸ் த ஒண்டர். இதுதான் அதிசயம். இந்த மனிதம் என்பது ஹைடு, அது மறைஞ்சுதான் இருக்கும். அது உரிய நேரத்தில் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா தான் அது மனுஷன். அது வெளிப்படலைன்னு வச்சுங்க, அப்போ அது மிருகத்திற்கு சமானம். ஸோ என்னுடைய இதயத்திற்குள்ளேயே நீ இருக்கின்றாய், என்னுடைய இதயத்திற்குள் நீ மறைந்திருக்கின்றாய். எப்படி ஒரு மனிதன் மறைந்திருக்கிறதோ அதே போல் என் உள்ளத்திற்குள் உன்னுடைய இதயம் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் த வண்டர். இதுதான் அதிசயம். தட் இஸ் கீப்பிங் த ஸ்டார்ஸ் அப்பார்ட். தட் இஸ் அது கீப்பிங் த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களை அப்பார்ட், அங்கெங்கே விலகி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் த வண்டர். இதுதான் அதிசயம். தட் இஸ் கீப்பிங் த ஸ்டார்ஸ் அப்பார்ட். ஐ கேரி யுவர் ஹார்ட். மறுபடியும் the last stanzaல I carry your heart, I carry it in my heart. நான் உன் இதயத்தை எடுத்து செல்கிறேன், உன் இதயத்தை என்னுடைய இதயத்துடன் எடுத்து செல்கிறேன் என்று சொல்லி எட்வர்ட் எஸ்டின் கமிங்ஸ் சொல்லி முடிக்கிறார். நன்றி.